ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் பையனை பற்றியும் என் பையனுக்கு வந்திருக்க வியாதியை பற்றியும் எங்களோட அனுபவத்தை பற்றியும் இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து எங்களை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என் வீட்டுக்கார பேர் நாராயணசாமி, என் பேர் வனிதா. என் வீட்டுக்கார் பழைய பேப்பர் வியாபாரம் பார்க்குறாரு. 2 வீலரில் ஒரு பின்னாடி ஒரு சின்ன கூடையை வச்சுட்டு தான் போகிறாரு. அப்படி தான் வியாபாரம் பார்க்குறாரு. எனக்கு 2 பிள்ளைங்க. இவன் தான் மூத்த பையன். இவன் பேர் ஜெயக்குமார், வயசு 14 ஆகுது. எனக்கு 2வது ஒரு பொண்ணு இருக்குது, அது 4ஆம் கிளாஸ் படிக்குது. அது பேர் ஸ்ரீநிக்கிலா. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா. இவனுக்கு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். இதனால் நடக்க முடியாது, உட்காந்த இடத்த விட்டு நகர முடியாது. நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும் இவனுக்காக. இவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் கொடுக்காமலாம் இல்லை, கொடுத்தோம். இது போலியோ அட்டாக் கிடையாது, இது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வைத்தியமே கிடையாது, மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும், தசையை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே அவங்க கிளாஸ் டீச்சர் இதை கவனிச்சுட்ருக்காங்க. இதை நான் கூட கவனிக்கலை, கிளாஸ் டீச்சர் கவனிச்சிருக்காங்க. இவனோட காஃப் மசில் டைட்டாக இருக்குங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்க. என்னென்னு கேட்டால், மிச்ச பசங்களுக்கு இப்படிலாம் இல்லை, இந்த பையனுக்கு இப்படி இருக்குது, இவன் நடையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் இதை அசால்ட்டாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூரோ டாக்டரை போய் பார்த்தா அவங்க செக் பண்ணிவிட்டு இவனுக்கு டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நாள் வரைக்கும் ஆச்சு. அதை பூனேக்கு அனுப்பி தான் அந்த டெஸ்ட் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ப்ளட் எடுத்து அனுப்பிட்டாங்க. சரின்னு நாங்களும் வெயிட் பண்ணோம். பார்த்தா இவனுக்கு தசை சிதைவு நோய் இருக்குது, இவனுக்கு இதுக்கு மருந்தே கிடையாது, வைத்தியமே கிடையாது அப்படின்னு ஒரேடியாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு, கவலையாக போயிடுச்சு. அப்போது சரி நாங்களும் நெட்லலாம் சர்ச் பண்ணப்போ எங்களுக்கு கிடைச்சது என்னென்னா, நடிகர் நெப்போலியன் சார் இருக்காங்க, அவங்களோட பையனுக்கு இப்படி இருக்குது, அதே மாதிரி தான் அந்த வியாதி தான் என் பையனுக்கும் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது போல் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணுன்னே அப்போ திருநெல்வேலியில் வீரவநல்லூரில் இருக்கிற நெப்போலியன் நியூ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் என் பையனை கூட்டிகிட்டு போய் 2-3 வருஷமாக நாங்கள் அதில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தோம். கட்டு வைத்தியம் பார்த்தோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் எங்களால் நல்லா என் பையனை நடக்க வைக்க முடியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுச்சு. அவனுக்கு மஞ்சக்காமலை வந்துடுச்சு, அம்மை போட்டுச்சு, இப்படி காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா அவன் உடம்பு தாங்கிக்க முடியல, அந்த கட்டு வைத்தியத்தை அவனால் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிட்டான். இப்படி மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை வரவும் நாங்கள் அந்த கட்டு வைத்தியத்தை விட்டுட்டோம். பிசியோ மட்டும் அப்புறம் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதையும் நிறுத்திட்டோம். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உட்காந்த இடத்த விட்டு அவனால் நகர முடியல. முட்டியில் பார்த்திங்கன்னா சரியான ஒரு டைட்னஸ் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிசியோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த இடம்லாம் லூஸாக இருக்கும். அப்பப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். ஆனாலும் பெருசாக எந்த முன்னேற்றமும் இல்லை, உட்காந்தே தான் இருக்கான். என்ன படம் வரைகிறது யூடியூப் சேனல் அவன் தான் ஆரம்பித்தான். ஜெயக்குமார் கிட்ஸுன்னு அவனே தான் ஆசைப்பட்டு இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்தான். இதில் லவ் பேர்ட்ஸ் வீடியோ, அவன் படம் வரைகிறது, அப்புறம் க்ரீட்டிங்ஸ் கார்டு பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் அவன் போட்டுட்ருந்தான். அவனோட சேனல் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாது. அப்போது இவனை பற்றி இவன் சொல்லி என்கிட்ட கேட்டனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இவனுக்கு பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பறவைங்களோட பேசிகிட்டே உட்காந்துருப்பான், டிவி பார்ப்பான், யூடியூப் சேனலில் வீடியோ போடுவான், இதுதான். ஏன்னா அவன் படிக்கவும் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற நிலமையில அவன் இல்லை, அதனால் நாங்களும் அனுப்பலை. இப்படி தான் அந்த பையனை வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க. இவனை பற்றி பேசணுன்றதுக்காக தான் இப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா
சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு 2022 பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து இவனுக்கு வீல் சேர் கொடுத்தாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் வீல் சேர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் இப்போ யூஸ் பண்ணலை, அதுவும் இப்போ ஓடவும் இல்லை. அது ஒரு ஓரமாக வச்சுட்டோம். பட் அவங்க கொடுத்தாங்க இவனுக்கு. அந்த ஃபோட்டோவும் நாங்கள் அதில் அட்டாச் பண்ணுறோம், பாருங்கள். அப்படி எல்லாமே இவனுக்கு தேவையான நாங்கள் எல்லாமே பார்த்து தாங்க செஞ்சிட்ருக்கோம். இவனை இப்படி இருக்கான்னு இவனை நாங்கள் ஒதுக்கலை. ஏன்னா கடவுள் வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், என் பையனுக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு. எல்லோரும் என்ன, கடவுள் வந்து நீ நல்லா பார்க்குறவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி பிள்ளைங்க கொடுப்பாங்கன்னு ஒருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் என் வாழ்க்கையில் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பையனுக்கு இப்படி இருக்கும்ன்ட்டு. வருத்தமாக இருக்குது. என் கவலையை எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. அதாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் எப்படி வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.